ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் எர்டிகா. எர்டிகாவில் நம்ம பண்ண போகிற ஒர்க் பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ். பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸில் என்னென்ன செக் பண்ணுவாங்க, செக் பண்ணி எது சேஞ்ச் பண்ணுவாங்கன்றத பின் டு பின்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, இதுதான் ஆயில் ட்ரைனேட். ஸோ வெஹிக்கிள் அரைவ் ஆனதுமே வெஹிக்கிளில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ட்ரைனேட்டை ரிமூவ் பண்ண வேண்டியது. ஏன் அப்படின்னா இன்ஜின் உள்ள இருக்க ஆயில் ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைனேட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம இங்கே வரும்போது ஆயில் பக்காவாக ட்ரைன் ஆயிருக்கும். ட்ரைனேட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண வேண்டியது ஆயில் ஃபில்டர். ஆயில் ஃபில்டர் சைட்லேயும் பார்த்தோம்னா சம் ஆயில்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். எப்போதுமே ஆயில் ட்ரைனேட்டை ரிமூவ் பண்ணும்போது அது கூடவே ஆயில் ஃபில்டரையும் சேர்த்து ரிமூவ் பண்ணோம்னா அது உள்ள இருக்க ஆயிலையும் சேர்ந்தே ட்ரைன் ஆகும். ஆயிலை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயில் எந்த அளவுக்கு ஓடி இருக்குன்றது. எர்டிகா பார்த்தோன்னா 10,000 கிலோமீட்டரை 45 days ஆர் 2 months ஈஸியாக கவர் பண்ணிடும். அதனால தான் அந்த ஆயிலோட கண்டிஷன் இந்த அளவுக்கு இருக்குது. ஆயில் ஃபில்டர் அண்ட் ட்ரைனேட் ரெண்டு சைட்லையும் இருக்க ஆயில் ட்ரெயின் ஆகிற கேப்பில் நம்ம வெஹிக்கிளுக்கு அதர் ஒர்க்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஏர் ஃபில்டர். நிறைய பேர் பார்த்தோன்னா ஏர் ஃபில்டரை ஏர் பிடிச்சி ரீயூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. எப்போதுமே ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது ஏர் ஃபில்டரை கையோட சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த வண்டியில் ஏர் ஃபில்டர் பார்த்தோன்னா டோட்டலாகவே பிளாக்கு. இந்த மாதிரி பிளாக் ஆகும்போது பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஏசி ஃபில்டர். ஏசி ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த க்ளவ் பாக்ஸை ரிமூவ் பண்ணணும். க்ளவ் பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏசி ஃபில்டரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஏசி ஃபில்டரை செக் பண்ணி பார்க்கும்போது அதுவும் டோட்டலாகவே பிளாக் ஆகிருக்கு. ஏசி ஃபில்டரோட ஒர்க்கிங் என்னன்னு பார்த்தோன்னா அவுட் சைடில் இருக்க ஏர் பார்த்தோன்னா டஸ்ட்டாக வரும். டஸ்ட் ஏரை ஃபில்டர் பண்ணி டஸ்ட் இல்லாமல் ப்ராப்பராக பியூர் ஏராக கொடுக்கறதுக்கு தான் இந்த ஏசி ஃபில்டர் பார்த்தோன்னா யூஸ் ஆகுது. இந்த ஏசி ஃபில்டர் பிளாக் ஆச்சு அப்படின்னா ஏசியோட கூலிங் டவுனாக தான் இருக்கும். ஸோ எவ்ரி இன்டர்வல்ஸில் செக் பண்ணி ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கீர் பாக்ஸ் ஆயில். கீர் பாக்ஸ் ஆயில் எதனால் சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா வெஹிக்கிள் பார்த்தோன்னா 30,000 கிலோமீட்டர் ரீச் ஆகிடுச்சு. கம்மியான டியூரேஷனில் அதிகமாக கிலோமீட்டர் கவர் ஆகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே கீர் பாக்ஸ் ஆயில் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஆயில் ட்ரெயின் ஆகிற கேப்பில் பிரேக்ஸை செக் பண்ணிடலாமா? பிரேக்ஸை செக் பண்ணும்போது தான் பிரேக் பேட் வேர்னட் ஆயிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரியர் லெஃப்ட் டயர் பார்த்தோன்னா அன்லெவலாக வேர் ஆகுதுன்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்ததில் ஹப்பு தான் கம்ப்ளைண்ட். பிரேக் ஷூ பார்த்தோன்னா நல்லாயிருக்கு. ஸோ அதில் நம்ம வேற இருக்க டஸ்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் வீல் ட்ரம்மை ஃபிட் பண்ணிடலாம். இதுதான் இந்த வண்டியோட பிரேக் பேட். எப்போதுமே பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணும்போது மஸ்ட்டாக கேலிபர் பின்னை லூப்ரிகேட் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி லூப்ரிகேஷன் பண்ணலை அண்ட் இருக்கிற லூப்ரிகேஷன் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா பிரேக் பேட் பார்த்தோன்னா அன்லெவலாக வேர் ஆகும். அன்லெவலாக எப்படி ப்ரோ வேர் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு சைடுக்கு 2 பிரேக் பேட் வரும். இந்த 2 பிரேக் பேடில் ஒன்று பார்த்தோன்னா அதிகமாக தேயும், இன்னொன்று பார்த்தோன்னா தேயவே தேயாது. எர்டிகாவில் பார்த்தோன்னா நியூ பிரேக் பேடை ஃபிட் பண்ணிவிட்டு கேலிபர் பின்லாம் ப்ராப்பராக லூப்ரிகேஷன் பண்ணிவிட்டு பிரேக் பேடை ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தோன்னா ரியர் வீல் ஹப். ரியர் வீல் ஹப்பையும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரேக்ஸோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆயில் சர்வீஸ் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடலாமா? எர்டிகாவில் ஏசி ஃபில்டர், ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், 5W30 சிந்தட்டிக் ஆயில் ப்ளஸ் 90 கிரேட் கியர் பாக்ஸ் ஆயில். எர்டிகாக்கு எத்தனை லிட்டர் கியர் பாக்ஸ் ஆயில் ஃபில் ஆகுன்றது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மெட்டீரியலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் பார்த்தோன்னா பக்காவாக ட்ரெயின் ஆயிருந்தது. ஸோ ட்ரைனேட்டோட பேஸை க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரைனேட்டை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிடணும். ட்ரைனேட்டை ஃபிட் பண்ணி பக்காவாக டைட் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆயில் ஃபில்டர். ஆயில் ஃபில்டர் சைட்லேயும் ஆயில் ட்ரெயின் ஆயிருந்ததுனால ஆயில் ஃபில்டரோட பேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்டரையும் பக்காவாக ஃபிட் பண்ணிடலாம். ட்ரைனேட் அண்ட் ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கீர் பாக்ஸோட ட்ரைனேட்டையும் ஃபிட் பண்ணிடலாம். கீர் பாக்ஸோட ட்ரைனேட் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் எந்த அளவுக்கு மெட்டல் பார்ட்டிகல்ஸ் மேக்னெட்டில் அப்ளை ஆகிருக்குன்றது. எப்போதுமே கீர் பாக்ஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணும்போது அந்த ட்ரைனேட்டை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுறது தான் நல்லது. ஃபிட் பண்ண கையோட ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கீர் பாக்ஸ் ஆயிலை ஃபில் பண்ணிடலாம். கீர் பாக்ஸ் ஆயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் ஒரு விஷயம் பண்ணணும். அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த நெட்டை போட்டு லாக் பண்ணுறது. லாக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ஜின் ஆயிலை ஃபில் பண்ணிடலாம். எப்போதுமே சீக்கிரமாக கிலோமீட்டர் கவர் ஆக வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த வண்டிக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5W30 சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் டிப்ஸ்டிக் வச்சு ஆயில் லெவலில் இருக்கான்றதை மறக்காமல் செக் பண்ணிக்கணும். ஆயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டர் பார்த்தோன்னா கரெக்டான பொசிஷனில் வச்சு லாக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபில்டர் லாக் ஆகாது. வெஹிக்கிளை ரன் பண்ணும்போது அம்மிங் நாய்ஸ் மாதிரி நம்மளுக்கு கேட்கும். அது கூடவே பேஸில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா அதையும் க்ளீன் பண்ணிவிட்டே ஃபிட் பண்ணிவிடுங்க. ஸோ ஏர் ஃபில்டரை ஃபினிஷ் பண்ணி அதோட ஒர்க்கை பக்காவாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏசி ஃபில்டர். எப்போதுமே ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு டவுன் ஆகும்போது ஏசி ஃபில்டரை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். பிகாஸ் இது பிளாக் ஆகிறதுனாலையும் ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா டவுனாக இருக்கும். எர்டிகாவில் பார்த்தோன்னா எல்லாருக்குமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி 5 to 10 minutes ஹைடில் ரன் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்யூ.